ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோட்டக் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ரீயாக 150 ருபீஸ் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபேக்கு, இது ஸ்கேமு அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ அப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வேலை இருந்தால் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதை உண்மையிலே ட்ரை பண்ணி காசு வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காசு கிடைக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபாயும் அப்புறம் ஒரு 50 ரூபாயுமே கிடச்சிருச்சு. ரெண்டுமே சேர்ந்து 150 ரூபா கிடச்சிச்சு. உங்களுக்கும் அந்த 150 ரூபா கிடைக்கும். எல்லாருக்குமே 150 தான். ஓகேவா? அதிகமாகவும் கம்மியாகலாம் வராது. எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட்டு 150 ரூபா வந்துடும். சரி, லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த டெலிகிராம்லேயும் எனக்குள்ளே கீழே காட்டுறேன் பார்த்தீங்களா, தெரியுதா? rastamila.com/1 போட்டாலும் வரும். இங்கே நான் கூட அப்படியே சர்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ ஸ்லாஷ் போட்டு 1 போடுறேன், அப்படியே வந்துடும். கோட்டக் பேங்க் வந்துடும். அப்படி போட்டு சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை இந்த இடத்துல மூவிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே கோட்டக் பேங்க்கு இங்கேனாலும் சரி, இங்கேனாலும் சரி, ஏதோ ஒன்று இங்கேக்குள்ளே கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அந்த கோட்டக் பேங்க்கான டாஸ்க் வந்துடும். வீடியோ இன்னும் ஓடலை, அதுதான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஏஞ்சல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இருக்கும். சரியா? இந்த வீடியோ பார்த்து நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீழே ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். அதை பார்த்து அப்படியே என்னென்ன அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, அதே மாதிரி தான் இந்த கோட்டக் மேவும். ஸோ அதிலே நான் போட்டு விட்டுறேன், வீடியோ ஆட் பண்ணி விட்டுருவேன். இப்போ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ஸ்க்ரீன்ஷாட்டு இங்கே இருக்கும். இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னா, கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுவீங்களா, அது இப்படி ஒரு பேஜுக்கு போகும். இன்ஸ்டால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோடனே இந்த இடத்துல உங்களுடைய யூபிஐ ஐடி, நம்மளோட கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐ ஐடி இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதுவுமே என்னன்னு தெரியலை அப்படின்னா போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் யூபிஐ ஐடினா என்னன்ட்டு. அது தெரிஞ்சுட்டு வாங்க. என்ன கேட்டால் யூபிஐ ஐடினா என்னன்னே தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த டாஸ்க் பண்ணுறதே வேஸ்ட். ஏன்னா அதுவே தெரியல அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நீங்கள் தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஓரளவுக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிற நாலேஜ் இருக்கவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? ஏன்னா சும்மா பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா இது உங்களுக்கு புரியவும் செய்யாது. அப்புறம் இது ஃபேக்குன்னு நினைப்பீங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே ஸ்கேம்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நல்லது. ரொம்ப ஓரளவுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்னா என்ன, பேசிக்கே என்ன, யூபிஐ ஐடினா என்ன, எதுக்காக இந்த 150 ரூபா நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாலே போதுமானது தான். அப்படின்னா நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ இப்போ இந்த இடத்துல யூபிஐ ஐடி என்ட்ரு பண்ணிக்கங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரு, நம்மளோட ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இருக்கும்ல, அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணணும். அடுத்து இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் பின்கோடு செட் பண்ணிக்கோங்க. சரியா? பின்கோடு என்ட்ரு பண்ணிங்க. உங்கள் அட்ரஸ் தான் என்ட்ரு பண்ணணும், மாற்றி எதுவும் என்ட்ரு பண்ணி விட்ருவாங்க. மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேன் டீட்டெயில் கேட்குறாங்க. பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் டு வெரிஃபை ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த மொபைல் நம்பருக்கு, இப்போ ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருப்போம்ல, அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் டீட்டெயிலெலாம் இங்கே வரும். அப்புறம் ஃபாதர்ஸ் நேம், உங்கள் அப்பாவோட பேர் எழுதிக்கிங்க. அப்புறம் உங்களோட ஆக்குபேஷன், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, உங்களோட சம்பளம் எங்கேருந்து வருது, வேலைக்கு தானே போகிறீங்க, ஸோ அது வேலைக்கு கொடுத்துடலாம். உங்களோட கல்யாணம் ஆகிடுச்சா ஆகலை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, கொடுத்துங்க. அடுத்து அம்மாவோட பேர் கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரு பண்ணிக்கங்க. 2 வாட்டி என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் கரண்ட் அட்ரஸ் இங்கேயே வந்திருக்கும். ஸோ அது ஓகே அப்படின்னா அப்படியே கொடுத்துருங்க. ஆதாரில் இருக்கிறது அப்படியே தானா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அது நீங்கள் ஆதாரில் இருக்க அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். இந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுறலாம். இல்லை ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸில் இல்லாமல் நான் வேறு அட்ரஸில் இருக்கேன் அப்படின்னா அந்த என்ன அட்ரஸ் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நாமினி ஆட் பண்ணி கேட்குறாங்க. அது வேணாம், ஆட் பண்ணலாம் வேணாம், அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேம் அஸ் யுவர் அட்ரஸ், இதுவும் அதே தான். நாமினியோட அட்ரஸ்ஸு உங்களோட அட்ரஸ் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. அது நீங்கள் ஆட் பண்ணால் அது கேட்கும், ஆட் பண்ணலாம் இதெல்லாம் கேட்காது. நீங்கள் ஆட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். எல்லா டிக் பாக்ஸுக்கும் டிக் பண்ணி விட்ருங்க. டிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இதில் 2 அக்கௌண்ட் டைப் இருக்குது. இப்போ தான் முக்கியமான விஷயமேவும் 2 அக்கௌண்ட் டைப் இருக்குல்ல.
இதில் வந்து ஒன்று 811 சூப்பர் அக்கௌண்ட்டு, இதுவும் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு தான். இதுலேயும் நீங்கள் வந்து எந்த காசு வந்து வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதோடு சரி, அப்படியே சும்மா விட்டாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2 அக்கௌண்ட்டுமே ஒன்று தான். ஆனால் இதில் வந்து மினிமம் டெபாசிட் வந்து 5000 ருப்பீஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, மந்த்லி டெபாசிட்டு. அது இல்லாமல் இனிஷியல் ஃபண்டிங்கும் பார்த்திங்கன்னா 5000 ருப்பீஸ். அதை தான் வந்து அந்த 5000 ருப்பீஸ்ன்றாங்க. சரிங்களா? அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 5000 கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து தேவையில்லை. ஸோ இது வந்து நமக்கு தேவையே கிடையாது. அதுலேயே இன்னொரு அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே கிடையாது, இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. 811 கிளாசிக் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. மினிமம் பேலன்ஸு தேவையில்லை, மந்த்லி டெபாசிட்டும் தேவை கிடையாது. ஆனால் இனிஷியல் ஃபண்டிங் மட்டும் 1000 பண்ணிக்கணும். அதுவும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் தெரியும்ல, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 500 1000 கேட்பாங்க. அந்த 1000 நம்ம திருப்பி ஏடிஎம் கார்டோ பாஸ்புக்கோ, அதாவது நம்ம காசு எடுக்கிறதுக்கு ஐடியா வந்தவுடனே நம்ம எடுத்துக்குவோம்ல. இப்போ நம்ம கூகுள் பேலாம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூகுள் பே உடனே அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லிங்க் பண்ணிவிட்டு அந்த 1000 அங்கிட்டு மாற்றிக்கலாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு, பழைய அக்கௌண்ட்டுக்கு. இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட மாற்றி விடலாம். இதுதான் கான்செப்ட்டு. இல்லை ஏடிஎம் கார்டு வந்ததுக்கப்புறம் கூட ஏடிஎம் கார்டில் போட்டு அந்த 1000 எடுத்துக்கலாம். ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட் தான். அதுக்கடுத்து இதில் எந்த ஃபீஸுமே கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. லைஃப் லாங்காக ஃப்ரீயாக வச்சுக்கலாம். யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணாட்டி அங்கிட்டு போகிறமா வச்சுட்டு பேசாமல் வேலையை பாருங்கள். 150 ரூபா ஃப்ரீயாக கிடைக்குதா, அப்புறம் 1000 போட்டோம்ல, அந்த 1000 அடுத்த நிமிஷமே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வித்தின் ½ அன் ஹவரில் க்ரியேட் ஆகிரும். ஓகேவா? எனக்கு பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸில் க்ரியேட் ஆச்சு. நான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் சொல்லியிருக்கேன், அதுவே அதிகபட்ச டைம் தான், 10 நிமிஷம் தான். ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்லாம் பார்த்திங்கன்னா வித்தின் 1 மினிட்டில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது நான் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சரி, நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளோன்னு தெரில, பார்த்துக்குங்க. சரி, இப்போ ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிறது கொடுத்துருவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த 1000 டெபாசிட் பண்ணணும்ல, அது நம்ம கூகுள் பேலே வச்சுருப்போம். ஸோ அது மூலமாக அப்படி 1000 அப்படி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ டெபாசிட் பண்ணியாச்சா? அப்புறம் இது வேறு சொல்லிடுறேன், இந்த 1000 டெபாசிட் பண்ணால் காசு வருமா வராது அப்படின்னாலும் நீங்கள் சந்தேகம்தான். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போயுமே வந்து இனிஷியல் டெபாசிட் கேட்க தான் செய்வாங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இனிஷியல் டெபாசிட் பண்ணணும். சில பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கம்ப்ளீட் 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு இனிஷியல் டெபாசிட் தேவைப்படாது, அது ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். கோட்டக் இந்த பேங்க்கில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும். இது ஒரு சூப்பரான அக்கௌண்ட்டு. நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போயுமே நான் வந்து யார் கேட்டாலும் இந்த 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு கேட்டால் அந்த கோட்டக் 81 தான் ஓப்பன் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா இதுதான் வந்து ஈஸியாகவும் இருக்கும், எந்த சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்டை. அப்புறம் பின் வந்து செட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எம்பின் செட் பண்ணியாச்சா? அப்புறம் கம்ப்ளீட் கேஒய்சி கொடுத்தோடனே வீடியோ கேஒய்சி நான் ஓப்பன் பண்ணும்போது அவைலபிளாக இல்லை. நீங்கள் பண்ணும்போது வீடியோ கேஒய்சி அவைலபிளாக இருந்துச்சுன்னா வீடியோ கேஒய்சியை பண்ணிடுங்க. சரியா? இல்லை அப்படின்னா புக் அப்பாயின்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஒரு தேதியை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அது என்ன அட்ரஸ்ஸு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. அந்த அட்ரஸ்க்கு அந்த கோட்டக் பேங்க்லேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வருவாங்க, அந்த மாதிரி ஸ்டாஃப் ஒருத்தவங்க வருவாங்க. வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த லொக்கேஷன் சொல்கிறீங்க அங்கேயே வந்து கேஒய்சியும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகமாக இருக்குது, டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்குள்ள காண்டாக்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதா மட்டும். சரியா? சும்மா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன் டைமையும். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோஸ். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 1 ஹவரில் வந்து 1 ஹவருங்கிறது அதிகம் தான், ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த 150 ரூபா கிரெடிட் ஆயிரும். அவ்வளோதான், ஜாலி தான். அப்புறம் அந்த 1000 ரூபாயை வந்து எடுத்துக்க வேண்டியது தான்.